உங்களோட பர்சனாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு எப்பயாவது நினச்சிருக்கீங்களா? அப்படி இல்லன்னா, உங்களோட பெட்டர் வெர்ஷனா ஆகணும்னு நீங்க நினச்சிருக்கீங்களா? ஸோ பர்சனாலிட்டின்னு சொல்றியே பிரவீன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஹேவியர் அண்ட் ஆட்டிட்யூட் ஸோ இதெல்லாம் கலந்தது தான் பர்சனாலிட்டி. பட் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, கேரக்டர்ன்னு சொல்லலாம். ஒருத்தரோட கேரக்டர்ன்னு சொல்லலாம். உங்க பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறையா இருக்கு. ஸோ நீங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கனால நெறைய பீப்பிள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து கெரியர் குரோத்துக்கு வந்து குரோத் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கு வந்து நெறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நெறைய க்ரோ ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து நெறைய இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் ஃபைனலி ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். சீரியஸ்லி. ஐ அம் நாட் கிட்டிங். அதனால வந்து உங்க பர்சனாலிட்டிய வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு நான் ஒரு 4 வேஸ் சொல்றேன். இந்த 4 வேஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். உங்களோட பர்சனாலிட்டி வந்து பீக்குக்கு போயிடும். ஐ அம் டேம் ஷூர். ஃபர்ஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங். நம்ம எவ்வளோ ரீட் பண்ணுறோமோ, அவ்வளோ வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனா தெரிவோம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜஸ் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 15 பேஜஸாவது வந்து ரீட் பண்ணிட்டு தூங்குங்க. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளை சுற்றி என்ன நம்ம வேர்ல்டில் நடக்குது, ஸோ நம்மளை சுற்றியே என்ன நடக்குதுன்னு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் வந்து அந்த புக்ஸ்லேருந்து நிறைய கிடைக்கும். அதனால் வந்து உங்கள் ஒப்பீனியனை வந்து இன்னும் கரெக்டாக எடுத்து வைக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாகவும் தெரிவிங்க, கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாகவும் தெரிவிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 50-60% இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 80-90% இருப்பீங்க இன் டெர்ம்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ ரீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, நைட் தூங்கும்போது ரீட் பண்ணுங்கள், இல்லை ஈவினிங் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஜேர்னி நிறையா பண்ணுவீங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரதே பஸ்ஸில் தான் போவேன், ட்ரெயினில் தான் போவேன்னா, ஸோ மேக் யுவர் டைம். நீங்கள் வந்து ட்ரெயினில் படிக்கலாம், பஸ்ஸில் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் ஒரு 5 ஆர் 10 பேஜஸ் வந்து டெய்லியும் வந்து ட்ரை டு ரீட் இட். டெய்லியும் வந்து இதை வந்து எப்படியாவது வந்து உங்கள் ரொட்டீன்குள்ளே வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ண பாருங்கள், இந்த ரீடிங் ஹேபிட்டை. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட நீங்கள் வந்து கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருப்பீங்க. செகண்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி ஏ குட் லிசனர். நம்ம எப்பயுமே வந்து ஒருத்தங்க எதாவது சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாக காது கொடுத்து கேட்கணும். நடுவுலேயே வந்து நிறையா வந்து அவங்களாம் இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரப்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ஒப்பீனியனோ இல்லை அவங்க சொல்கிற தாட்ஸையோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வாங்கவே இல்லை. பட் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா, தே திங்க் லைக் நீ வந்து நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு தான் வந்து அவங்களுக்கு தோணும். ஸோ நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஃபுல்லாக சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்கள வந்து இன்ட்ரப்டே பண்ணக்கூடாது. அண்ட் தென் அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசணும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும். உங்கள் மேலே மற்றவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் திங் க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேர்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ் இன் ஹாபீஸ். ஸோ நீங்கள் வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும், இல்லை பேஷன் இருக்கும், இது மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக தெரிவாங்க. ஸோ இந்த ஹாபி, இந்த பேஷன், இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டி ஆர் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஹாபி என்கேஜ் பண்ணணும். லைக் நீங்கள் வந்து நிறைய புதுசாக ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து குக்கிங் தெரிலனா குக்கிங் ட்ரை பண்ணுங்கள். பெயிண்டிங் தெரிலனா பெயிண்டிங் கிளாஸ் போங்க. அது மாதிரி புதுசாக வந்து நம்ம ட்ரை பண்ணுறப்ப நிறையா புது பீப்புள் மீட் பண்ணுவோம். நம்ம பேசுகிறதுக்கும் நிறையா இருக்கும். ஐ மீன் நம்ம வந்து ஒரு புது ஃபீல்டுக்குள்ளே போகிறோம் இல்லையா, லைக் குக்கிங் அந்த மாதிரி. ஸோ அதை பற்றி பேச நிறையா வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கும் நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து உங்கள் சோஷியல் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் திங்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டியாக தெரிவிங்க. நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன்.
இப்போ நான் ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்டு பார்த்தேன். அவன் வந்து மாடல் அண்ட் தென் நல்லா வந்து பெயிண்டிங் பண்ணுவான், அண்ட் தென் நல்லா வந்து ட்ரா பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வந்து அவன்கிட்ட வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் தென் பேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவன் எப்பயுமே வந்து அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே கண்டென்ட்டே நிறையா இருக்கும். பிகாஸ் அவனுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சனால ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கே அவங்ககிட்ட நிறையா கண்டென்ட் இருக்கும். ஸோ நிறையா சோஷியல் ஸ்கில்ஸ் அவனுக்கு இம்ப்ரூவ் ஆகும், நிறையா ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணணும்னா அது வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள். 4th வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, greet everyone with a smile. ஸோ உங்கள் ஸ்மைல் தான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஷி வில் பி ஃப்ரெண்ட்லி அண்ட் கைண்ட். ஃப்ரெண்ட்லியாக இருப்பானே, கைண்டாக இருக்கானே நினைப்பாங்க. ஸோ இதனாலே வந்து உங்களோட பர்சனாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ புதுசாக யாரை மீட் பண்ணாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் வித் ஏ ஸ்மைல். ஓகேங்களா? எப்பயுமே வந்து அந்த ஸ்மைல் தான் வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லி, எவ்வளோ கைண்டுன்னு வந்து அந்த ஸ்மைல்லையே வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். எப்பயுமே வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுறவராக இருந்தீங்கன்னா, ரொம்ப நெகட்டிவாக இருந்தீங்கன்னா, ஸோ இதுவே வந்து உங்கள் பர்சனாலிட்டியை வந்து டவுன் பண்ணி விட்டுரும். பிகாஸ் மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோவப்படுறவங்களோ, ஸோ இந்த மாதிரி வந்து பொலைட்டாக இல்லாதவங்க, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்களுக்கு இல்லை, யாருக்குமே வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும். அந்த இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவாக மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொலைட்டாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து எவ்வளோ பொலைட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக தெரிவிங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் சோஷியல் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக தெரிஞ்சால் மற்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்க கூட பேச தான் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் நிறையா ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸை எல்லாத்தையும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. விச் மேக்ஸ் யூ மோர் அட்ராக்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பர்சன். உங்கள் பர்சனாலிட்டி லெவல் வந்து பீக்குக்கு போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் see you on another video. Bye.